Hi students, welcome to Samachir Study YouTube channel. This video lesson is based on Tamil Nadu State Board new syllabus Standard 9 Science subject. Standard 9 Science subjectல Unit 4 என்னன்னா Electric Charge and Electric Current. அதில் General Introduction and Electric Charges பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். We know that electricity is an important source of energy in this modern world. உங்களை சுற்றி இருக்கிற எல்லா கேட்ஜெட்ஸுமே எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுது. ஸோ எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இன்றைக்கி நம்முடைய லைஃப்பை இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியாது. ஸோ த பேஸ் ஃபார் திஸ் எலக்ட்ரிசிட்டி இஸ் நத்திங் பட் எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸை பற்றி தெரியணுன்னா யூ ஹாவ் டு ரிகலெக்ட் யுவர் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இன் ஜூனியர் கிளாஸஸ். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. All the matter in this world is composed of tiny particles called atom. ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஆட்டத்தோட மிடில் நியூக்ளியஸ், இட் கன்சிஸ்ட் ஆஃப் protons and neutrons. These protons are positively charged and neutrons are chargeless. And around the nucleus there will be orbits. In that orbits these electrons are moving. So these electrons are negatively charged. So ஒரு ஆட்டம் ஒரு பேசிக்கலாக இருக்கும்போது அதோட எலக்ட்ரிக்கல் பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல். அதாவது எந்த ஒரு ஆட்டத்துலேயுமே நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதனால் எல்லா ஆட்டம்ஸுமே எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் நேச்சுரல் கண்டிஷனில். அதே டைமில் திஸ் எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல் த மேட்டர். லெட் அஸ் கன்சிடர் த சிச்சுவேஷன். an electron is removed from the atom. நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம், atom is electrically neutral. இப்போ ஒரு electron is removed from the atom. What will happen? The atom becomes positively charged. Why? In this condition, number of electrons will be less and number of protons will be high. That's why this atom becomes positively charged. Then this positively charged atom is called as positive ion. இதை reverse பண்ணி பார்ப்போம். If an electron is added in excess to the atom, what will happen? This atom is negatively charged and it is called as negative ion. So next condition, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் நம்ம பார்ப்போம். இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் செய்கிறதுக்கு உங்களுக்கு மொத்தம் 3 பொருட்கள் தேவை. ஒன்று ஒரு பிளாஸ்டிக் கோம் அண்ட் ட்ரை ஹேர். உங்களுடைய நார்மல் ஹேரும் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். அடுத்தது ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அந்த பிளாஸ்டிக் கோம்பை உங்கள் அந்த ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர்ஸ் பக்கத்தில் கொண்டு போய் பாருங்க, ஏதாவது நடக்குதான்னு சொன்னால் நத்திங் வில் ஹேப்பன். பட் அட் த சேம் டைம் rub the plastic comb on your dry hair. After that, bring the comb near to the small pieces of paper. Now you can see the comb starts to attract the small pieces of paper. Why? What's the reason behind this? Here, when you rub the comb, the electrons from your hair leave and accumulate on the edges of the comb. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம், உங்கள் ஹேர் வந்து நார்மலி ஆட்டம்ஸ் என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும்? நியூட்ரல் கண்டிஷனில் இருக்கும். இப்போது அதில் வந்து கோம்பு வச்சு ரப் பண்ணும்போது ஹேரில் உள்ள எலக்ட்ரான்ஸ் ஹேர்லேருந்து ரிமூவ் ஆகி எங்கே போகுது? கோம்பில் அக்குமுலேட் ஆகுது. நவ் யுவர் ஹேர் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் அண்ட் கோம்ப் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. இந்த கோம்ப் வந்து இப்போ நெகட்டிவ் சார்ஜ் கண்டிஷனில் இருக்கிறதுனால இட் கேன் attract the small pieces of paper. So what is happening here? Transfer of electric charges. Then how can we measure this electric charge? Electric charge oda measurement எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எப்படி மெஷர் பண்ணுவோம்னா கூலூம்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட்டால் மெஷர் பண்ணுவோம். அதோட சிம்பிள் கேபிட்டல் C. So let us consider the charge of an electron. We know that electron is a very tiny particle and the charge is very very low value and it is the fundamental unit. The charge of an electron is represented by small e and it's the fundamental unit with the charge equal to 1.6 into 10 power minus 19 coulombs. இந்த வேல்யூவை கண்டிப்பாக நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். Charge of an electron is 1.6 into 10 power minus 19 கூலும். அப்போ இதோட வேல்யூ எவ்வளவு? அந்த சார்ஜ் வந்து 10 power minus 19 கூலும்ஸுங்கிறதுனால ரொம்ப ஸ்மால் வேல்யூவாக இருக்குதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வி நோ தட் சார்ஜ் ஆஃப் அன் 1 எலக்ட்ரான். இப்போ மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதோட சார்ஜஸை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா தான்
Q is equal to N into E. So the charge, any charge can be calculated as the integral multiple of fundamental unit of electron charge. உங்களுக்கு ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் தெரியும், அது கூட மல்டிப்ளை பண்ணி நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அங்கே மொத்தம் எவ்வளவு எலக்ட்ரான் சார்ஜஸ் இருக்குங்கிறது தெரியும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நம்ம பண்ணலாம். The first problem is, how many electrons will be there in 1 coulomb of charge? How many electrons in 1 coulomb of charge? So இதுல given என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? Charge is equal to 1 coulomb. So charge ஓட symbol small q. Q is equal to 1 coulomb. Then உங்களுக்கு already previous slideல நம்ம படிச்சோம். Charge on 1 electron எவ்வளவு? E is equal to 1.6 into 10 power minus 19 coulomb. இது ஒரு constant value. So we know Q and E values. What we need? Number of electrons. So நம்மளோட equation already படிச்சிருக்கிறோம். Q is equal to N into E. So இதை நம்ம modify பண்ணி எழுதுனா N is equal to Q divided by E. இந்த N தான் நம்ம calculate பண்ண வேண்டியது. That means number of electrons. Just substitute பண்ணா போதும். We know Q value, that is nothing but 1, and E value 1.6 into 10 power minus 19 electrons. இவ்வளவுதான். பட் இதை இப்படியே ஆன்சர் எழுத முடியுமா? கண்டிப்பா எழுதக்கூடாது. ஏன்னா நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். பட் இங்க டினாமினேட்டர் எப்படி இருக்குது? 10 to the power minus 19. So we have to modify this one. How can we rewrite this? N is equal to இந்த 10 power minus 19 denominatorல இருந்ததை நீங்க நியூமரேட்டருக்கு பிளஸ்ஸா கொண்டு வரலாம். ஓகே, so 1 divided by 1.6 into 10 power plus 19. So we have to find the value 1 divided by 1.6. So how can we do this? It has one decimal. So convert the decimal, we can multiply and divide it by 10. So இந்த வேல்யூவை 10ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணாலும் இதோட டோட்டல் மதிப்பு மாறாது. இது உங்களுக்கு தெரியும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 10 divided by 16. இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 5 divided by 8. ஸோ 5 divided by 8 சிம்பிள் டிவிஷனில் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். 5 divided by 8 அதில் வந்து போகாது. ஸோ 0 பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிட்டு தென் எகைன் ப்ரொசீட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 0.625. So this 1 divided by 1.6 can be written as 0.625 into 10 power plus 19. நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதும்போது ஒரு டெசிமல் எழுதுவோம். ஸோ இதை எப்படி மாடிஃபை பண்ணலாம்? 10 power plus 19ங்கிறத 10 power 1 into 10 power 18 எழுதுவீங்க. ஸோ n is equal to இந்த 10ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 6.25 into 10 power 18 electrons. ஸோ உங்களோட கொஸ்டின் என்னது? How many electrons will be there in 1 coulomb of charge? Answer 6.25 into 10 power 18 electrons. இந்த வேல்யூவும் உங்களுக்கு மெமரைஸ் பண்ணி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு படிக்க வேண்டிய மெமரைஸ் பண்ண வேண்டிய கான்செப்ட் என்னன்னா, சார்ஜ் ஆன் சிங்கிள் எலக்ட்ரான் இஸ் 1.6 into 10 power minus 19 coulomb and number of electrons in 1 coulomb of charge is 6.25 into 10 power 18 electrons. இது ஒரு பேசிக்கா ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் த நேச்சர் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். நம்ம இவ்வளோ நேரம் எலக்ட்ரிக் சார்ஜோட யூனிட் கூலும்ஸ்னு பார்த்தோம். பட் அது ரொம்ப அந்த கூலும்ஸ் வேல்யூங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ப்ராக்டிக்கல் யூனிட் என்னதான் இருக்கும்னா மைக்ரோ கூலும்ஸ், நானோ கூலும்ஸ், பிக்கோ கூலும்ஸ். இது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. 1 micro is equal to 10 power minus 6, நானோனா 10 power minus 9, பிக்கோனா 10 power minus 12. And another one property of electric charges, it is additive in nature. Additive-na என்னன்னு பார்த்தீங்கன்னா, if you want to find the total electric charge in the system, we have to find the algebraic sum. Algebraic sum அப்படின்னா அது பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜாங்கிறத கன்சிடர் பண்ணிக்கிட்டு தான் நம்ம டோட்டல் சார்ஜ் இந்த சிஸ்டம் கால்குலேட் பண்ணணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். There are two charges. A is equal to plus 5 coulombs and B is minus 2 coulombs. அதாவது ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், ஒன்று நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இப்போ இதோட டோட்டல் சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? அல்ஜிப்ரிக் சம் plus 5 plus minus 2. இதோட ஆன்சர் என்ன வரும்?
இதோட எது ஹையர் மேக்னிடியூடோ அதோட சிம்பிள் கொடுக்குறோம். தென் ஹையர் மேக்னிடியூட்லேருந்து லோயர் மேக்னிடியூடை மைனஸ் பண்ணி மேக்னிடியூட் எழுதுகிறோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு calculate the net charge in the system, you have to find the algebraic sum. So these are all about electric charges. Thank you so much for watching, and if you find this video is helpful for you, kindly subscribe and share it to your friends. Thank you.